இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வாடா. இருங்க நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்லா பிரச்சனை அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறதே ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓட்டுறது மட்டும் தான் நீங்க. தண்ணி நிப்பறது, ஜனங்களை வருஷம் நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு என் உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலே கோரிக்கை நிறைவேற்றிடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா ஓனாய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் கூட 4 கூட 5 கூட எல்லாம் வருஷம் வை. வருஷ நல்லா லைன் 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 லைன். டேய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன். அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வைப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். கட்டப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே, இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா பெரும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற, தண்ணியே வர மாட்டேங்குது. தாண்டவராயா, என்னடா தண்ணி வர மாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை வச்சுட்டு உதாரண விடுறாயா? தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த மொழியே சரியில்லை. இதுல பாட்டு இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தான். இந்த ஆளு வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா மாருங்க, நான் மான பிரச்சனை. குடத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவேன்? வேணாம் அடிக்கிறாங்கடா. அழுத்துல குத்திடுவீங்களா? தாண்டவராயா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாவீங்களா, 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா? தம்பி ஒடுங்காலுரி உள்ள முருகி பாடுங்காலிசை பாட வந்தேன் பரமுருளே. தம்பி ஏடன்பான் எழுத்தினுவான் இறைவாவும் தமிழிசையை பாடும்படி. என்ன பாடிக்கிட்டே வர? காளிபயங்கிரி சூனிமதாங்கினி கண்ணில் தருகின்றாள், கண்கள் சிவந்திர மன்னம் எழுந்துறது காட்சி தருகின்றாள். இந்த பேப்பர் பாரு. என்ன காவிரி தண்ணி கழிச்சிருச்சா? அது எதுக்கு தம்பி, நம்ம பாட்டில் வாங்கிக்கலாம். தேவை நமக்கு. பேப்பரை பாரு. உன் வாயில சிமெண்ட் வச்சு பூச. அதேதான் சிமெண்ட் பிரச்சனை தான். நம்ம அடுத்து கட்ட போற சின்ன வீட்டுக்கு இதே சிமெண்ட் தான். ஆஹா, அதுதான் சொன்னாங்க தம்பி, வேட்டி மேல முள்ளு போட்டாலும் முள்ளு மேல வேட்டி போட்டாலும் கிளிய போறது என்னமோ இந்த பேப்பர் தான். ஐயோ டேய் ராம்கோ சிமெண்ட்டுக்கு போன் பண்ணு. ஐயா ஐயா, இவங்கள பாத்துறீங்களா ஐயா? ஓ அனுவா? மேல போயிட்டாங்க. மேல போயிட்டாங்களா? கட்டடத்து மேல போயிட்டாங்கயா. காலம் காத்தால வந்து கழுத்து இருக்கிறேன். டேய் நம்ம ஆளுங்க பூரா கட்டடத்தை சுத்தி இல்லங்கடா. நான் மேல போயிட்டு ஒரு முடிவோட வர்றேன். போங்கடா. அலெக்ஸ், என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்ன? நாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும், அவசர அவசரமா குழந்தைய பெத்துக்கணும். குழந்தைன்னு உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா அலெக்ஸ், நான் குழந்தையா இருக்கும்போது அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. நமக்குன்னு யாருமே இல்லை. நம்மளை சுத்தி நிறைய குழந்தைங்க, நிறைய உறவுக்காரங்க. எனக்கு இந்த தனிமை பிடிக்கல.
எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். பெத்து கொடுக்குறியா? என்ன மாதிரியா? இல்ல, முதல்ல என் அண்ணி மாதிரி, ரெண்டாவது உன் மாதிரி. ரெண்டாவது எனக்கு பொண்ணு வேணும், பையன் வேணும். பொண்ணு மாதிரி பத்துக்குமா, நல்லா பத்துக்க. உன் சௌரியத்துக்கு பத்துக்கு தாயி. நாம ரெண்டு நமக்கு ரெண்டுங்கெல்லாம் தேவையில்ல, நிறைய பத்துக்க. அது ரெண்டு என்ற கூட நான் வளர்க்குறேன் நல்லபடியா. அப்போ என்னப்போ அப்படி பாக்குறீங்க? நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லப்போ, நான் இல்ல. உங்களை மாதிரி நானும் ஒரு அனாதை தான். ஒரு அனாதை நிச்சயமா இன்னொரு அனாதைக்கு துரோகம் பண்ண மாட்டான். துரோகம் பண்ண மாட்டான். ஐயனாட்ட உழைச்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. பாவம், இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் நிச்சயம் எனக்கு தண்டனை தருவாமா? நிச்சயம் தருவான். வேற வழி இல்லாம தான் நான் அவன்கிட்ட போய் வேலை பார்த்தேன். சரி, ஆளா இருக்கட்டும். கீழே பெரிய கூட்டமே இருக்காங்க. நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த பக்கமா போயிருங்க. இங்க பாருங்க, இவங்களுக்கு ஐயனா ராண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. போங்க போங்க, போயிட்டு வாங்க மாப்ள, போயிட்டு வாமா. அம்மா, என்னை மறந்துடா தாயி. தைரியமா எத்தனை பத்துக்க. ஆடி பத்தாம் சரி, பத்துக்கிட்டாலும் சரி, பத்துக்க. அலெக்ஸ், என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஏன்ற ஏன் நம்ம போற இடம்லாம் அப்படி ஆகுது? இந்த பாரு, போர்க்களத்துல இறங்கியாச்சு. இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். இனிமே இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்ல. பாபலாம். அலெக்ஸ், சாரி அலெக்ஸ். என்னாலதானே உனக்கு எவ்வளவு கஷ்டம். இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. Come on. வேலை கட்டி தொந்தரவு பண்ண பல்லெல்லாம் உடைச்சிருவேன். மேஸ்திரி, ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? நீ பல்லு இல்லாத பருவம் ரெண்டு. ஒன்னு பிறந்த வயசு, இன்னொன்னு போற வயசு. எப்படி? பேசாம போடா. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கவிதை சொல்லணும்னா எதுவும் சொல்லணும், போடா. அப்பா, அரே நைனா, அரே, அட காதல் ஜோடி. நீ எப்படி இருக்க? நீங்க போட்டு கடையை அடிச்சு போட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அகில இந்திய ஹோட்டல் சங்கமே என்னைய தேடிட்டு இருக்கு. ஐயோ, அப்படியா? இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கவிதை சொல்லட்டா? சொல்லு பாப்போம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா. அக்கா, நம்ம கவிதை எப்படி? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? எழுதிட்டாங்களா? விட மாட்டாங்க போல இருக்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. அது சரி, உங்க கால் பையன் என்னாச்சு? எங்க போறதா உத்தேசம்? கொச்சின். அங்க எங்க அத்தை இருக்காங்க, தூரத்து சொந்தம். உங்களுக்காச்சும் சொந்தம்னு சொல்லிக்க தூரத்துல ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா எனக்குன்னு யாருமே இல்ல. நான் உங்களை சொந்தம்னு சொல்லிக்கவா? நானும் உங்க கூட வரட்டா? வரட்டுமாக்கா? கவிதையெல்லாம் பாட மாட்டியா? கவிதைலாம் பாட மாட்டேன், பாட்டா மாத்திக்கிறேன். உனக்கு இருத்தவே முடியாது. பாடா. இருந்த வேலையும் போச்சு, பணத்துக்கு என்ன பண்றது? பணம் தானே, அதை பத்தி கவலைப்படாதீங்க. கண்ணை மூடிட்டு சம்பாதிக்கிற மாதிரி நமக்கு ஐடியா இருக்கு. என்னப்பா அது? இது பிடிங்க, ரெண்டு பேரும் பிடிங்க. கண்ணு மூடுங்க, கண்ணை திறக்க கூடாது. அம்மா, இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாதுமா. டேய், போடாங்க. அம்மா, பல்லல கல்ற ராஸ்கல். ஏண்டா, நாங்க பிச்சை எடுக்கிற ரேஞ்சா? பிடிக்கலையா? வேற ஐடியா சொல்லிட்டா? அப்பா சாமி, நீ ஐடியா இல்லாத. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அம்மா, ஒரு நிமிஷம். ஹலோ ரஃபிக். நான் தான்டா பேசுறேன். அலெக்ஸ், எங்க இடத்துல பேசுற? ஐ ஆல் ரைட். அனுப்புறா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன வேணும் சொல்றா. உனக்காக என் உயிரை கொடுப்பா அலெக்ஸ், சொல்றா. கொஞ்சம் பணம் வேணும். பணமா? எவ்வளவு? எங்க வரணும்? ஓகே, நாளைக்கு காலையில் கொச்சின் மீட் பண்ணுவோம். சரி, நாளைக்கு கொச்சின்ல பார்க்கலாம். பாய். என்னாச்சு? ரஃபிக் நாளைக்கு கொச்சின் வர சொல்லிருக்கா. உடனே புறப்பட்டாகணும். எப்படி போறது? கையில வேற காசு இல்ல, பசி வேற. அட்ட பொண்ணு பாடு பாப்பா, பசிய கொஞ்சம் மறந்து இருக்க. என்னடா சொல்ற? பாட்டு பாடினா பசி போயிருமா? ஆமா, இப்ப நான் பாட்டுமா? டேய், இப்போ வா. லைஃப்ல ஸ்பீட் ஆகணும்னா ரெடி 1 2 3 4. ரூம்ல இருங்க, நான் ரஃபிக் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணே, இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு கவிதை வருதுண்ணே. டேய், இங்க சொல்லு. ஐயோ வேணாம், தரப்பாரு. நோட பெரிய இம்சடா, அருவே. அக்கா, ஒரே ஒரு தடவை கேளுங்கக்கா, சொல்லணும் போல இருக்குக்கா. சொல்லி தொலை. என்னடா முறைக்கிற? டேய், டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா. எவனாவது வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் பின்னாடி டப்பாங்க. இப்பெல்லாம் ஆட்டோ தான் மவுசு. டேய், இத வாங்குனாலாவது நீ ஒளிவேன்னு நினைச்சேன். கர்மம் புடிச்சு என் கூடவே ஒட்டிட்டு இருக்கறியே. ஹலோ மிஸ்டர் டேவிட். ஹலோ டிவி. டேய், போடா. எப்படி? சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கவிதை.
ஆமா நீங்க எப்படிங்க கொச்சின்ல? கொச்சின் இந்தியாவில் தான் இருக்கு, வரக்கூடாதா? பாரு, இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு, அதனால என் சீட்டை கழிச்சிட்டாங்க. மாமியார் வீடு இங்கதான் இருக்கு, அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது. ஆமா, நீங்க எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஓ, டாக்ஸிக்காக நம்ம டாக்ஸிலே போலாமே. முதல் சவாரி வாங்க. பார்த்த போடா. சீக்கிரம் போங்க, பாஸ். Come on, go. நான் இங்கதான் வெயிட் பண்ணோம். தேங்க்யூ. It's okay. எந்த சாரை யாரையும் இல்ல குடிச்சோம். எதுக்குடா நாரி போன வெள்ளத்தை அவர் கடிக்க சொல்ற? யாரையும் இல்ல குடிச்சேன்னா மலையாளத்துல எலும்பு ஜம்பள சூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்தை முழுசா கத்துக்கிட்டியா? ஞானறியும். ஞான் சொரியும். எந்த சம்சாரிக்கணும்? எந்த சம்சாரமோ? ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு. அதெல்லாம் எந்த பறையறது? அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது. போ. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூவ். அலே அலே, பின்ன வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா போடா. எங்க? ரஃபீக். My God. டேய், வண்டி ஓடுறா. விட முடியாது. நைனா உயிரை விட்டுருவான். நீ ஓட்டுறா ஓட்டுறா. ரஃபீக், உனக்கு ஒண்ணாகாது. சீக்கிரம் போங்க. டேய், 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 என்ன பண்ணா? ரஃபீக். No. 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 நைனா, நைனா, டேய், டேய், நைனா, டேய். சொல்லு. போய் காப்பாத்து. தூக்குடா. போங்க, ஏதோ போட்ல. நைனா! அலெக்ஸ், உன் நிலைமை எனக்கு புரியுது. இந்த நேரத்துல கவலைப்பட்டா காரியம் நடக்காது. இதே மாதிரி இன்னொரு உயிரும் போகக்கூடாது. நீ போய் அனுவ காப்பாத்து. இவங்களை இப்படி விட்டுட்டு? அலெக்ஸ், நான் ஒரு கிறிஸ்டின். இந்த 2 பாடியும் நல்லபடியா அடக்கம் பண்ணுவோம்பா. நீ போய் அந்த பொண்ணை காப்பாத்து. போ. தேங்க்யூ வெரி மச். ஒல்லியா போற போ, உன்னை எங்க அமுகணும்னு தெரியும்.
ஏய், இங்க பாரு. ஏய், என்னாச்சு 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 அந்த சின்ன பையனை எப்படி கொண்டுட்டாங்க? அவன் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சா? சரி வா போலாம் வா ரஃபிக், ரஃபிக் எங்க? வா போலாம் ரஃபிக் எங்க? செத்துட்டா தெரு நாய் சுடுற மாதிரி சுட்டுட்டாங்க வா, come. நமக்காக வந்தாங்க சுட்டுட்டாங்க பாஸ்டர்ட்ஸ் வண்டி நிறுத்து கிளி எங்கேயோ அழுகுற சத்தம் கேட்குது போய் அமுக்கின்னு வந்துருங்கடா. என்ன சார்? ஏய் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார். போய் அமுக்கின்னு வாங்கடா பரதேசி நாய்ங்களா.